குருதேவா, என் மடியில் தலை வைத்து உறங்குங்கள். மகனே கர்ணா, பெரும் மலைகளிலும் வனங்களிலும் உறங்கி பழக்கப்பட்டவன் நான். இருக்கலாம் குருதேவா, ஆனால் அதற்கு அவசியம் இல்லை. சேவை செய்யும் வாய்ப்பளியுங்கள். வாருங்கள். மன்னியுங்கள் குருதேவா, இவ்வண்டு என்னை கிடைத்ததால் குருதி பெருகியது. அதனால் தமது உறக்கமும் கலைந்தது. என்னை மன்னியுங்கள் குருதேவா. சிவசிவா, எவ்வளவு பெரிய காயம், கடும் வேதனை உருவாகி இருக்கும். இருப்பினும் நீ அசையவில்லை. நீ அந்தரனா? இல்லை. உன் குலம் என்ன? உன் குலம் என்ன? நான் தம்முடைய சீடன் குருவே. இருக்க முடியாது. ஒரு அந்தணன் மட்டுமே எனக்கு சீடனாக இயலும். ஐயமின்றி கூறுகிறேன், நீ அந்தணன் இல்லை. நீ மட்டும் அந்தணனாக இருந்திருந்தால் குருதி பெருக்கி எடுத்த போது உன் நெஞ்சம் இளகியிருக்கும். வேதனை தாங்க முடியாது. உண்மையை கூறு, யார் நீ? நான் அந்தணன் அல்ல குருவே, குலத்தில் தாழ்ந்தவன். ஆனால் என்னிடம் சீடனாக சேரும் போது நீ அந்தணன் என்றுரைத்தாய். என்னிடமே பொய்யுரைத்தாயா? சூழ்ச்சி செய்து சீடனாக சேர்ந்தாயா? சத்தியம் எனக்கு அவமானத்தையே பெற்றுத் தந்தது. நான் அந்தணன் இல்லை, குலத்தில் தாழ்ந்தவன் என்று கூறியிருந்தால் நான் நிராசையோடு இவ்விடம் விட்டு சென்றிருப்பேன் குருதேவா. நீ ஒரு மூடன். மாபெரும் தவறடித்து விட்டாய். உனது மனவேதனையை என்னிடம் ஒருவேளை உரைத்திருந்தால் நான் நிச்சயம் உன்னை வேறொரு குருவிடம் அனுப்பியிருப்பேன். இல்லை கர்ணா, நான் என்றும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வேதம் பார்ப்பதில்லை. அந்தணர்களுக்கு மட்டுமே தீட்சை வழங்க வேண்டும் என்று தீட்சண்யம் கொண்டு வாழ்பவன். சிவனை வணங்க என்னும் அனைத்து குலத்தார்க்கும் எனது தந்தை ஜமத்கனி சிவ பூஜையை கற்றுத்தந்தவன். ஒருவேளை என்னிடம் நீ உண்மை உரைத்திருந்தால், சத்திய வழியில் மட்டும் நடந்திருந்தால் நீ நிச்சயம் பயன் பெற்றிருப்பாய். தவறிழைத்தாயே கர்ணா. பொய்யுரைப்பவன் தன் வாழ்வில் அந்த இறைவனால் கைவிடப்படுவான் என்பதை எவ்வாறு நீ மறந்தாய்? நிம்மதி தரும் நிரந்தர பலனை எந்த மனிதனாலும் பொய்யுரைத்து பெற முடியாது. நிச்சயம் முடியாது. பெரும் விருட்சத்தின் சில இலைகள் சூரியனின் தாக்கத்தையே எதிர்த்து நின்றாலும் அதன் பிறகு வீழ்ந்து சருகாகின்றன. கர்ணா, அதுபோலவே பொய்யுரைத்து பெறுகின்ற அற்புத கலை தக்க சமயத்தில் ஒருவனுக்கு பயனற்று போகும். வேண்டிய வேளையில் அது பலனளிக்காது. இது எனது சாபமில்லை மகளே, பெரும் வாஸ்தவமாகும். வாழ்வின் சத்தியமாகும். செல் கர்ணா. வாழ்வின் இக்கட்டான ஒரு நிலை வரும். அப்போது நடக்கும் சம்பவம் உனக்கு சங்கடமான விளைவை உருவாக்கும். அந்த க்ஷணத்தில் கற்ற வித்தை உனக்கு எள்ளளவும் பயனளிக்காது. நிற்கதியாய் நிற்பாய். உதவி செய்ய ஒருவராலும் இயலாது. பகவான் பரசுராமரே, தமது உண்மை மனதை அறியாமல் தவறிழைத்தேன். மனிதர் அனைவரையும் இறைவன் சமமாக காண்பதை நான் அறிவதற்கு தவறினேன். பகவானையும் சாமானிய மனிதராக எண்ணியது நான் செய்த பெரும் தவறு. தமது வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் தமது பிரசாதமாக எண்ணி ஸ்வீகரிக்கிறேன் குருதேவா. தமது சீடனுக்கு ஆசி வழங்க மாட்டீர்களா? உன் மனதின் போராட்டம் நீ இழைத்த பெரும் தவறு. இவ்விரண்டுமே வரும் காலத்தில் எண்ணற்றோருக்கு பாடமாக அமையும் கர்ணா. இதுவே நான் உனக்கு வழங்கும் ஆசி. ஆயுஷ்மான் பவா.